Hi friends, Assalamu alaikum. இன்னைக்கு இந்த வீடியோல February 14 Cook with Comali ஷோல அஸ்வின் செஞ்ச pumpkin tacos எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அத செய்யிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பீஸ் pumpkin எடுத்துக்கோங்க. இத ஃபுல்லா நம்ம க்ளீன் பண்ணிரலாம் ஃபர்ஸ்ட். இத மேல இருக்கிற அந்த விதையை ரிமூவ் பண்ணிருங்க. அப்புறம் பின்னாடி வந்து அந்த தோலையும் சீவிட்டு இத சின்ன சின்ன கியூப்ஸா கட் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். இந்த டாக்கோஸ் மோஸ்ட்லி பொட்டேட்டோஸ்ல பண்ணுவாங்க. அஸ்வின் அதையே மாத்தி பம்ப்கின்ல செஞ்சிருக்காரு. ஒரு பாத்திரத்துல தண்ணியை சூடு பண்ணிட்டு கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற அந்த பம்ப்கின்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமா உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதை அப்படியே மூடி வச்சுட்டு பம்ப்கின் நல்லா வேகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கணும். லைட்டாக அவ கத்தியை வச்சு குத்தி பார்த்தோம்னா நமக்கு வந்து பம்ப்கின் வெந்துருச்சான்னு தெரியும். ஃபுல்லாக வேகிறதுக்கு ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆகும். நல்லா வெந்ததும் இதை நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட மேஷர் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வந்து ஒரு கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பம்ப்கின் நல்லா குக் ஆயிருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி நல்லா மேஷ் ஆகும். இருக்கட்டும். இப்போ ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு வீட் ஃப்ளோர் சேர்த்துக்கிறேன். பொதுவாக இந்த ரெசிபியை வந்து மைதா வச்சு தான் செய்வாங்க. பட் நான் இன்னைக்கு வீட் ஃப்ளோர் வச்சு செய்ய போகிறேன். இது கூட 2 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. பேக்கிங் பவுடர் இல்லைன்னா நம்ம வந்து பேக்கிங் சோடா கூட சேர்த்துக்கலாம். அப்போ சோடா இருக்கலாம், அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறேன். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். நல்லா சாஃப்டான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மேலே கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு இதை அப்படியே மூடி வச்சுருங்க. இப்போ ஒரு பேனில் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். நல்லா தின் ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கணும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வேகிற வரைக்கும் இதை நல்லா வதங்க விடணும். வெங்காயம் நல்லா வெந்ததும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம மசிச்சு வச்சிருக்கிற அந்த பம்ப்கின் கூட ஆனியனை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மாவு நல்லா ஊறி ரெடி ஆகிருக்கு. நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதில் நமக்கு தேவையான சைஸ்க்கு பால் மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இதை பெர்ஃபெக்டான பால் ஷேப்பில் உருட்டிட்டு நம்ம வந்து சப்பாத்தி கட்டையில் வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ தேய்ச்சி வச்சிருக்கிற மாவை சூடான தோசைக்கல் மேலே வைக்கிறேன். இதை நம்ம ஒரு 70% அளவுக்கு 2 பக்கமும் குக் பண்ணிட்டு எடுத்துக்கணும். குக் ஆயிடுச்சு. இதை நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே கெச்சப் சேர்த்துக்கிறேன். இதோட பாதி அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும். சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சீஸ் சேர்க்கணும். நான் இன்னைக்கு சீஸ் ப்ரெட்டு சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட என்ன சீஸ் இருக்கோ நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த பம்ப்கின் மிக்ஸை சேர்த்துக்கலாம். மறுபடியும் சீஸ், மறுபடியும் கெச்சப்.
இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பாதி அளவுக்கு தான் சேர்க்கணும். ஏன்னா நம்ம அப்படியே ஃபோல்ட் பண்ண போகிறோம், அதுக்காக தான். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிறத அதில் சேர்த்துக்கலாம். 2 பக்கமே நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நம்ம பொரிய விடணும். ஒரு பக்கம் நல்லா பொரிஞ்சதும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு பொரிய விடணும். அவ்வளோதான், நம்மளோட டாக்கோஸ் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருந்துச்சு. இதை நம்ம பொட்டேட்டோஸ் வச்சு கூட செய்யலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. லெட்ஸ் ஸ்ப்ரெட் த ஜாய் ஆஃப்